வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியை கட்சித் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து மோசடி வழக்கில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டித்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நேற்று மாலை பேரணி நடந்தது. வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பில் இருந்து புறப்பட்ட பேரணியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்து பங்கேற்றார். மறைமலை அடிக்கல் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சென்ற பேரணியை மாதா கோயில் எதிரே செஞ்சி சாலை சந்திப்பில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பேரணியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போலி மருந்து மோசடி மற்றும் ஆளும் அரசை கண்டித்து 3000க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் சென்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 500 கோடி முதல் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை CBI, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் ஒரு IFS ரிட்டையர் ஆஃபீஸர் மட்டும்தான் கேள்வி கேட்டு இது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காட்டல் இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இதில் முக்கியமான நபர்களும் இருக்காங்கன்னு சொல்லி நிறையா செய்திகள் வெளிவருது. ஆனால் இது NR காங்கிரஸ் அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட ஏம்பலம் செல்வம் பார்த்திங்கன்னா அவர் கூடவே இருக்கார், CM கூடவே. இந்த மாதிரி ஊழல் பண்ண ராஜா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு லோன் வாங்கி தர அளவுக்கு பேசியிருக்காரு. இவ்வளோ க்ளோஸாக இருந்தவர் எப்படி அவர்லாம் இதுவரைக்கும் விசாரணைக்கே கூப்பிடல. அதே மாதிரி அக்கா சுந்தரம்ங்கிறவர் தான் இந்த மாதிரி டீலிங் கமிஷன்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இவர் பேர்லாம் வெளியே வரதில்லை. இந்த ஊழலில் வெளியே கொண்டு மக்களோட உயிரில் விளையாண்ட இந்த அரசு பதில் சொல்லி ஆகணும். எது கேட்டாலுமே பதில் சொல்கிறதில்ல. CM ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இது மக்களோட வாழ்வு. இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை நாங்கள் இந்த போராட்டம் சும்மா ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே அவங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு இது ஊழலை ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். சார், போலி மருந்து விவகாரத்தில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இரண்டு தரப்பினருமே ஒருவர் மாற்றி குற்றச்சாட்டு வராங்க. அதில் இந்த ரெண்டு தரப்பினருமே இதில் சம்மந்தப்பட்டனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது. இதில் ரெண்டு பேர்த்தையும் NR காங்கிரஸையும் விசாரிக்கணும், காங்கிரஸையும் விசாரிக்கணும். இதில் இவர் ஏம்பலம் செல்வாயா BJP சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இதை விசாரிக்கணும். இதை ஒரு அலட்சியமாக விடக்கூடாது. ஏன்னா மக்களோட மருந்தில் விளையாண்டுருக்காங்க. இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலையும் இதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பாட்டு விளையாடுவாங்க, ஊழல் செய்வாங்க, காசு அடிச்சு சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க. இது 500 கோடி 1000 கோடிக்கு மேலே ஊழல் போகுது. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அதே மாதிரி அவங்க ஓல்வோ கார்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாப்புல. இந்த ஓல்வோ காரில் யாருக்கு போச்சு? இப்போ முக்கியமான இந்த பிரச்சனை வந்தோன்னா நிறைய பேர் இந்த முக்கியமான லக்ஸரி கார்ஸ் எல்லாமே வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ எவிடன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் போது இதுக்கே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க? சார், இப்போ CBI 6th
தங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வந்த பிறகு அடுத்த கட்டமான நடவடிக்கை இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டாக இருக்கனால சிபிஐ மட்டும் இல்லை, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி இது கம்பைண்டாக தான் எடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இப்போ பிஜேபி இதில் இன்வால்வ் இருக்கனால இது ஒரு கம்பைண்ட் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணால் தான் இதில் ஒரு உண்மை வெளியே வரும். ஸோ அதுக்காக இது ஒரு கம்பைண்ட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்க்ளூடிங் வித் இடி, அது போக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸும் வச்சு ஒரு கம்பைண்ட் கமிட்டியாக செஞ்சு விசாரிச்சா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். காரைக்கால் ஃபிஷர்மேன் வந்து கைது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே போய் சந்திச்சிருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி தான் இன்னைக்கு காலையில் போய் சந்திச்சு அவங்களுக்கும் உரிய அத்தியாவசிய பொருட்கள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10,000 பணம். ஏன்னா அவங்க போனால் தான் அவங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. ஸோ இன்றைக்கி அவங்களாம் அண்ணன் இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க தம்பி இல்லை, ஒரு கணவர் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப நொடிஞ்சு போய் இது இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உரிய ஹெல்ப்பும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் மினிஸ்டர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் வந்துருங்க, அவர் கூட பேசி நம்ம ஹை கமிஷனர் ஸ்ரீலங்காவோட பேசி இப்போ நெக்ஸ்ட் லெவலில் ஒரு 11th to 13th ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காரைக்காலில் அந்த மினிஸ்டரோட சேர்ந்து நம்ம சைடில் ஒரு 5 பேர் முக்கியமான கமிட்டியும் அவங்க சைடில் ஒரு 5 பேர் போட்டு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை காண்றதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து காரைக்காலில் வச்சு நம்ம இதுக்கு ஒரு சுலபமாக ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸ்ரீலங்காவிலேருந்து வராங்களா சார்? ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர் வராங்க. இதுக்காக அவங்க தமிழ்நாடு வேற ஒரு விஷயமா வருவாங்க. நம்ம அவங்களை வந்து இந்த பிரச்சனையும் நீங்கள் விடக்கூடாது, இதோட பிரச்சனையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். அவங்க கண்டிப்பாக எனக்கு காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், இது கண்டிப்பாக நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு சொல்லி இது முடிவு எடுத்திருக்காங்க. இந்த 10 to 13 ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காரைக்கால் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 பேர் உங்கள் சைட்லேருந்து முக்கியமான ஃபிஷர்மேன் சைட்லேருந்து வர சொல்லுங்கள், எங்கள் சைட்லேருந்து ஒரு 5 பேர் கமிட்டி ஒன்று போட்டு இதை வந்து நம்ம எடுத்து பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் அரசாங்கம் வந்து 50,000 கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி கூட அவங்க செய்யறதுக்கு முன் வர்றாங்க. நம்ம அரசியல்வாதிங்க போய் யாரும் இந்த மாதிரி முன் எடுக்கிறது இல்லை. அதுதான் இங்கே மெயின் பிரச்சனையாக இருக்குது. அரசியல்வாதி இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட முன்னெடுப்பில் ஆமாம், இது என்னோட தனிப்பட்ட முன்னெடுப்பில் இது வந்து நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் மருந்து ஊழலை கண்டித்தும் இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த கண்டன ஊர்வலத்தில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இருந்து ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கண்டன ஊர்வலம் மற்றும் போராட்டத்தை திரளான பெண்கள் முன்னின்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் உடல் நலம் மற்றும் குடும்ப நலனை பாதிக்கும் போலி மருந்து விவகாரத்திற்கு எதிராக பெண்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக தங்களின் உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போலி மருந்து முறைகேடு விவகாரத்தில் ஊழல்வாதிகளை கைது செய்ய கோரியும் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும், மக்களின் உயிருக்கு யார் பொறுப்பு என மக்கள் காட்டமாக கேள்விகளை எழுப்பினர். போலி மருந்தை அரசே ஒழிக்க வேண்டும் போன்ற கண்டன கோஷங்களுடன் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஒரு வீட்லயும் வயசானவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி போலி மாத்திரையை கொடுத்தா எங்க உடம்புக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்றதான் இந்த போராட்டமே நாங்க நடத்துறோம். இப்ப அந்த போலி மாத்திரையை தடை பண்றதுக்கோசம் தான் நாங்க இந்த போராட்டம் நடத்தினுக்கிறோம். அரசாங்கம் இங்க எங்கெங்கெல்லாம் இந்த போலி மாத்திரை போதும் அதையெல்லாம் தடை பண்ணணும்னு நாங்க போராட்டம் பண்ணினுக்கிறோம். அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க. நாங்கெல்லாம் வயசானவங்க ஐயா, கொஞ்ச நாளாவே போலி மருந்து உலகம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. நாங்கெல்லாம் வயசானவங்க, எங்களை போல வயசானவங்களா காட்டா நாங்கெல்லாம் அந்த மாத்திரை கண்டுபிடிக்க முடியும்.
நீங்க தாங்க அரசாங்கம் இதை கவனத்துல கொண்டு நீங்க தாங்க நடவடிக்கை எடுத்து எங்களை வாரி உள்ளவங்கெல்லாம் காப்பாத்துங்க ஐயா. உங்களாம் நாங்க ஏழை பாழ எல்லாம் இருக்கிறோம். நாங்க வந்து போய் மெடிக்கல் எல்லாம் பணம் வாங்கி மெடிக்கல் எல்லாம் போய் பணம் போட்டு சாப்பிட முடியாது. எங்களை போல ஏழை பாழைகள்லாம் நீங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. நீங்க நன்றி, ரொம்ப நன்றி. எந்த கையெழுத்து கும்பிட்டு கேட்க ஐயா. ஐயா சார்லஸ் மார்ட்டின் வந்து அவர் சார்பில் தான் அங்கெல்லாம் வந்துக்கிறோம். எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களை மாதிரி ஏழை பாழையெல்லாம் காப்பாத்துங்க ஐயா. ரொம்ப பயமாகலையா மாத்திரை வாங்கி சாப்பிடல. நாங்கெல்லாம் மாத்திரை 3 வேளை மாத்திரை வாங்கி சாப்பிட்ற ஆள் தான். பார்த்துங்க ஐயா. அரசாங்கம் தலையிட்டு கொஞ்சம் கவனத்துல கொண்டு நாங்க சொல்ற ஏனாதாரம் இருந்துடாம கொஞ்சம் கவனத்துல கொண்டு இந்த மாத்திரை ஊழலை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ஆளுங்களை நடவடிக்கை எடுக்க ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கொள்றையா. நம்ம இப்ப எல்லாத்துலயும் கலப்படம் உணவு பண்றோம், மற்றது எல்லாத்துலயும் கலப்படம் வந்துருச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மருந்து ஊழல்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாத்துக்குமே டாக்டர் அணுகி நம்ம நிறைய பேர் இப்ப மருந்து எடுக்கிறவங்களா இருக்கும். கடவுளை நம்புறதோட இன்னைக்கு நம்ம நிறைய டாக்டர்ஸ் தான் நம்புறோம். அப்படி இருக்கும்போது இந்த மருந்துலயே ஊழல் என்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இந்த மருந்து எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. அவங்களாம் இந்த மருந்து சாப்பிடறதுனால பாதிப்பு வருதுன்னா இதை நாங்க கண்டிச்சு சார்லஸ் மார்ட்டின் தலைமையில ஒரு போராட்டமே நடத்துறோம். இதுக்கு எல்லாரும் ஆதரவு அளிச்சு ரத்து பண்ணோம் நான் வேண்டிக்கிறோம். மார்ட்டின் சார் கூட வந்து இணைஞ்சு போலி மருந்து மாத்திரை அவங்க எல்லாம் தயாரிக்கிறவங்க நாங்க வந்து எதிர்க்கிறோம். ரொம்ப அகெயின்ஸ்ட். அது வந்து ரொம்ப தப்பு. எல்லார் வீட்லயுமே மாத்திரை வந்து தினைக்கு போடுறோம். எல்லார் வீட்லயுமே பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே மாத்திரை போடுறாங்க. இதுல வந்து ஒரு ஊழல் பண்ணா அதுல வந்து ஒரு போலியான மாத்திரையை கொடுத்தா அது ரொம்ப பாதிக்கும் நம்ம மக்களை. அதெல்லாம் வந்து இந்த ஆட்சி தடுக்குன்னு பார்த்தா அந்த ஆட்சி தடுக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம சார் வந்து இதை முன்னெடுத்து பண்றாரு. இவர் தான் வந்து போலி மாத்திரைய தயாரிக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அவங்க எல்லாரையும் வெளியிட்டுருவாரு. கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்க யாருன்னு காட்டுவாரு. நம்ம வந்து எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. போலி மாத்திரை யாரும் வந்து சாப்பிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் இதை வந்து ஒரு அவேர்னஸா போடுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. புதுவை முன்னாள் சபாநாயகர் VMC சிவகுமாரின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி VMCS மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், அப்துல் பாசித், மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை LJK தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். முன்னதாக அரசலாறு பாலம் அருகே உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகளிருக்கு மாசம் 4000 ரூபாய், வருஷத்துக்கு 60,000 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இரண்டாவது, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து 1 லட்சம் பணமும் அதுவும் 10 கிராம் தங்கமும் அறிவிச்சிருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 35,000 பணமும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சத்து மாத்திரைகள் அனைத்து ஜேசிஎம் கிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். 4வது 6 LPG சிலிண்டர்ஸ் இலவசமாக அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் விதவைகளுக்கு, கணவரால் விடப்பட்ட பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாம முதியோர்களுக்கு அவங்களுக்குலாம் வருஷம் 50,000 பணம்ங்கிறத அறிவிச்சிருக்கோம். 60,000 பணம் அவங்களுக்கு பண வசதி செய்யணுங்கிறத அறிவிச்சிருக்கோம். அது போக நம்ம கல்வித்தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு ஒரு டீச்சர் கிட்ட பேசிட்டு தான் சொல்றாங்க, பசங்கெல்லாம் இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலாம் போதைப் பொருட்களை போட்டுட்டு இன்னைக்கு டீச்சர் எப்படா பெல் அடிச்சா வீட்டுக்கு போலான்னு சொல்லிக்கிற நிலைமை இன்னைக்கு அவளை நிலை இன்னைக்கு இருக்கு புதுச்சேரியில, காரைக்கால்ல. ஸோ இந்த அவலநிலையை மாற்றி அரசாங்க பள்ளிக்கு பெற்றோருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாரமா இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல போய் நல்ல தரமான கல்வின்னு சொல்லி அவங்க கை காசை வர சம்பளத்துல பாதி காசு வந்து அவங்க படிப்புக்கே போயிடுது. அப்படி ஒரு நிலைமை இல்லாம வருஷத்துக்கு 20,000 பெற்றோர்கள் அவங்க குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நம்ம பெற்றோருக்கு 20,000 அனுப்பிச்சிருக்கோம் வருஷத்துக்கு. இது போக நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
அது மாதிரி கேட்டாங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க, இது எப்படி சாத்தியமான? போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சாதகமாக செயல்பட்ட சபாநாயகர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நமது மக்கள் கழக தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி வழக்கில் முக்கிய குற்றவாளி ராஜா, முன்னாள் IFS அதிகாரி உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே முக்கிய குற்றவாளியான ராஜாவிற்கும் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி ராஜாவிற்கு உடந்தையாக செயல்பட்ட சபாநாயகர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நமது மக்கள் கழக தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, திராவிடர் விடுதலை கழகம் உட்பட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சபாநாயகர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். மேலும் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்த பிறகு CBI விசாரணையை தொடர வேண்டுமென வலியுறுத்தினர். மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அகில இந்திய நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மோர்ச்சா நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அகில இந்திய நாடார் பேரவை சார்பில் தென்னை மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தென்னை கல் மற்றும் பனைமர கல் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளதை அடுத்து அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகிலன் மத்திய அரசு பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாயினை அவர்களது வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டு வருகின்றது. பனை தொழிலாளர்கள் திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக உறுப்பினர் அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனை தொழிலாளர்களின் கோரிக்கையேற்று பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ் அளித்தமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு அமித்ஷா மோர்ச்சா நிறுவனமும் அரசு சம்மேளனம் மற்றும் அகில இந்திய நாடார் சங்க தலைவருமான அகிலன் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி புரியும் NR பாஜக அரசு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் மீனவர் செந்தில். இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு நள்ளிரவு 1 மணிக்கு வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த 20 வயதிற்குட்பட்ட 7 வாலிபர்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு பைக்கில் புறப்பட்டனர். மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் பைக்கை அதிவேகமாக ஓட்டியபடி கூச்சலிட்டு சென்றனர். அதனை வீட்டின் முன் நின்றிருந்த செந்தில் கண்டித்தார். இதனால் செந்திலுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. செந்திலை அவர்கள் 7 பேரும் கற்களால் தாக்கி கொலை செய்தனர். இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்தியால்பேட்டையை சேர்ந்த பவிலன், திலீப், ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார் மற்றும் கருவடிக்குப்பம் திவாகர் ஆகிய 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி ஜனவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கிறது. இது குறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மண்டல அறிவியல் கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உயர்நிலை, மேல்நிலை ஆசிரியர்கள் என 5 பிரிவுகளில் கண்காட்சி நடைபெறுகிறது. ஒரு பள்ளியிலிருந்து தனித்தனியாக ஒரு படைப்பு மட்டுமே அனுமதிக்கப்படும். நுழைவு படிவங்களை வரும் 5ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். மண்டல அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாநில அறிவியல் கண்காட்சியில் பரிசு வழங்கப்படும். மண்டல அறிவியல் கண்காட்சியில் 98 மாணவர்களின் படைப்புகள், 29 ஆசிரியர்களின் படைப்புகள் மாநில கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும்.
மாநில அறிவியல் கண்காட்சி வரும் 9, 10 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச காவல் நிலையங்களில் கடந்த 2025ஆம் ஆண்டில் 8781 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் இது 1534 வழக்குகள் அதிகமாகும். 2025 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை உருளையன்பேட்டையில் 308 வழக்குகள், வில்லியனூரில் 496 வழக்குகள், முதலியார்பேட்டையில் 308 வழக்குகள், ரெட்டியார்பாளையத்தில் 319 வழக்குகள் பதிவாகியுள்ளன. போக்குவரத்து பிரிவில் கிழக்கில் 361, வடக்கில் 428, தெற்கில் 317, மேற்கில் 329 வழக்குகள் பதிவாகின. மகளிர் போலீசில் 8, வில்லியனூர் மகளிர் போலீசில் 13, சிபிசிஐடியில் 29, வன்கொடுமை தடுப்பு 5, கடலோர காவல்படையில் 2 வழக்குகள் பதிவாகியுள்ளன. காரைக்கால் நகரத்தில் 315 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாஹேவில் 62, பல்லூரில் 82, ஏனாமில் 206 வழக்குகள், சைபர் கிரைமில் 67, லஞ்ச ஒழிப்புத்துறையில் 14, உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் 12 வழக்குகள் உட்பட ஒட்டுமொத்தமாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கடந்த ஓராண்டில் மொத்தம் 8781 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2024ஆம் ஆண்டை விட 1534 வழக்குகள் அதிகமாகும். உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி, வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி கோயில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்கான பாத யாத்திரை நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை 20 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 29ஆம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமனார் ஜூஎஸ் சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரி முக்கிய வீதியில் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக கோயில் சென்றடைந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வழி நெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 24 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற குறைதீர் நாள் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களின் மீது உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்துகின்றனர். சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், மங்களம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அப்பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. மூத்த போலீஸ் அதிகாரிகள் நேரில் 31 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டு அதில் 24 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். குறைதீர் கூட்டத்தில் 14 மகளிர் உட்பட மொத்தம் 130 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். புதுச்சேரி மத்திய சிறையில் சிறை வார்டனை மிரட்டி விசாரணை கைதியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இங்கு பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் என 250க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். நேற்று முன்தினம் காலை விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் சிறை காவலர்கள் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஆயுதம் வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை கைதியாக இருக்கும் ரவிகாந்த் ஜான்மேரி என்கின்ற பரத் என்பவர் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருளை பயன்படுத்தி உள்ளார்.
அதை அங்கு பணியில் இருந்த வார்டன் தடுக்கவே ஆத்திரமடைந்த கைதி சிறை வார்டனை ஆபாசமாக திட்டி தகராறு செய்துள்ளார். இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக பாரத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.